ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் குறித்து அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியே இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழக அரசு சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா மகளிருக்கு மாதம் 1000 வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி வராங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 தவணைக்கான பணம் பார்த்தீங்க அப்படின்னா பயனாளியோட, அதாவது மகளிரோட வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி அந்த பயனாளிகளோட வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது அரசு தரப்புலேருந்து. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திலிருந்து 1.27 லட்சம் பயனாளிகளின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் RDI மூலம் கிடைத்துள்ளது. அந்த வகையில் கடந்த அக்டோபர் வரை 1.15 கோடி பேர் இந்த திட்டத்தில் பயனடைந்து வந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் தற்போது 1.27 லட்சம் பெண்கள் அதிலிருந்து நீக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து RDI மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயனாளிகளின் எண்ணிக்கை 1.15 கோடியிலிருந்து 1.14 கோடியாக தற்போது உருவாகியுள்ளது. இறப்பு, அதிக வருமானம், திட்டத்தில் சேர்ந்ததும் நிலம் வாங்குதல், அரசு பணிகள் பெற்றது உள்ளிட்ட காரணங்களுக்காக பயனாளிகள் நீக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 2022 முதல் ஆண்டுக்கு சராசரியாக ஒரு மாதத்தில் 58,000 பேர் இறப்புகள் பதிவாகியுள்ளது. அதன்படி மகளிர் உரிமை தொகை பெறும் பயனாளிகள் இறந்த பின்பு அவர்களின் பெயர் அகற்றப்படும். மேலும் அதிக வருமானம், நிலம் வாங்குதல், அரசு பணிகள் உள்ளிட்ட காரணங்களுக்காக பயனாளிகள் தற்போது தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பயனாளிகளின் வங்கி கணக்கு, நிலப்பதிவுகள், வருமான வரி கணக்கு மற்றும் வாகன பதிவுகள் உள்ளிட்ட பரிவர்த்தனைகள் சமூக பாதுகாப்பு ஆணையரால் மாதந்தோறும் எண்ம முறையில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. கடந்த அக்டோபர் மாதத்தில் இந்த திட்டத்தின் கீழ் 1,14 லட்சம் மகளிருக்கு இந்த உரிமை தொகை வழங்கப்பட்டுள்ளது என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக இந்த திட்டம் மீண்டும் விரிவுபடுத்தப்பட உள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதி வாய்ந்த பயனாளிகளுக்கு விரைவில் முதல்வரிடமிருந்து ஆலோசனை நடத்தி மகளிர் உரிமை தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தற்போது தெரிவித்துள்ளார். ஆனால் இதை பலர் தவறாக புரிந்து கொண்டுள்ளனர். ரேஷன் கார்டு வைத்திருந்தாலே மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் என நினைத்து கொண்டுள்ளனர். அதை அமைச்சரும் தெளிவுபடுத்திவிட்டார். எனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகையானது எல்லோருக்கும் கொடுக்கப்படாது. அரசு அந்த திட்ட பயனாளிகளுக்கு என சில அடிப்படை விதிமுறை மற்றும் நெறிமுறைகளை வைத்துள்ளது. ரேஷன் கார்டில் வசிக்கும் முகவரியில் இல்லாதவர்கள், முகவரி உள்ளிட்ட ஆவணங்கள் தவறாக இருப்பவர்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் 1000 ரூபாய் கிடைக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த செப்டம்பர்லேருந்து இது வரைக்கும் ஒரு 15 தவணைகள் மகளிரோட வங்கி கணக்கில் மாதம் 15ஆம் தேதி வரவு வைக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ 1,27,000 பயனாளிகளோட பெயர் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எதற்காக நீக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறப்பு, அதிக வருமானம், திட்டத்தில் சேர்ந்ததும் பார்த்திங்க அப்படின்னா நிலம் வாங்குறது, அரசு பணிகள். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட காரணங்கள்லாம் இருக்குது. அதனால் பயனாளிகள் நீக்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய டிசம்பர் மாதத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா 1,15 லட்சம் மகளிருக்கு உரிமை தொகை செலுத்தப்படாது, 1,14 லட்சம் மகளிருக்கு தான் உரிமை தொகை செலுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 2022 முதலே பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு சராசரியாக ஒரு மாதத்தில் 58,000 இறப்புகள் பதிவாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பதிவின் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா இறந்தவரோட பெயரும் பார்த்தீங்கன்னா மாதம் அகற்றப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக வருமானம், நிலம் வாங்குறது, அரசு பணி, ஸோ இந்த மாதிரி பல காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் இதில் இணைஞ்சிட்ருக்கு. அதனால் அந்தந்த பயனாளிகளையும் நாங்கள் தகுதி நீக்கம் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோக வருமான வரி கணக்கு, வாகன பதிவு, இந்த மாதிரி எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த பரிவர்த்தனைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சமூக பாதுகாப்பு ஆணையரால் மாதந்தோறும் எண்ம முறையில் கண்காணிக்கப்பட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுபோக பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடியே இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவிச்சிருக்காரு. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா ரேஷன் கார்டு வைத்திருந்தாலே இந்த திட்டம் அனைவருக்கும் சேராது அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க கொடுத்துருக்கக்கூடிய சில அடிப்படை விதிமுறைகள் மூலமாக தான் அவங்களுக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக முக்கியமாக ஒன்று சொல்லியிருக்காங்க, ரேஷன் கார்டில் வசிக்கும் முகவரியில் இல்லாதவர்கள், அதாவது நீங்கள் ரேஷன் கார்டு வச்சு அந்த முகவரியில் நீங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் முகவரி உள்ளிட்ட ஆவணங்கள் தவறாக இருப்பவர்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் ஆல்ரெடியே மகளிர் உரிமை தொகை வாங்கியிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் அட்ரஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க, ஸோ அந்த அட்ரஸில் நீங்கள் வசிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா தகுதி நீக்கம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு செய்தி அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சி வைக்கக்கூடியதாக இருக்கலாம். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். Bye, take care.